ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் விஜயை பத்தி தான் பேச போறோம். ஸோ இன்னைக்கு விஜயோட பிறந்த நாள். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நடிகரா அவர் லாஸ்டா வந்து கொண்டாடுற ஒரு பிறந்த நாள் அப்படின்னா அது வந்து இதை சொல்லலாம். ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து அவர் முழு நேர அரசியல்வாதியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு இருக்கு அப்படின்றது தான் இப்போதைக்கு உண்மையா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பொதுவா ஒரு பழக்கம் இருக்கும். எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும் நம்ம உடனே வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஸ்டேட்டஸ்ல ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுலயும் இன்னும் ஒரு சிலர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ மக்களோட மனசுல விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அடுத்த சிஎம் விஜய் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா பதிவாயிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால மறுக்கவே முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம விஜய் வந்து ஒரு நடிகரா தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவரோட ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90கள் வரைக்கும் தான் அவர் வந்துட்டு லவ் ஸ்டோரியாவே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவே நிறைய கமர்ஷியல் பிலிம் தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கிறப்போ நாட்டுக்காக போராடுறது, பெண்களுக்கான உரிமையை போராடுறது, சட்டத்துக்காக போராடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதுல வந்து இன்னைக்கு அவரோட பர்த்டேவை முன்னிட்டு மெர்சல் படம் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி விஜயோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கில்லி ரீரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சச்சின் ரீரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெர்சல் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு பர்த்டேக்கு ஸ்பெஷலா வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி எல்லா தியேட்டர்லயும் அவ்வளோ ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பால் அபிஷேகத்தோட வந்து இந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பா விஜய் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி 70 to 80% ஆஃப் மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ்மே அவர் வந்து பிடிச்சிட்டாரு. சோ இப்ப இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுமே வந்து பாத்தீங்கன்னா விஜயோட படங்களை பார்த்து 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 இவர் தான் அடுத்த சிஎம், எங்க ஓட்டு இவருக்கு தான் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு நாம சொல்லலாம். விஜயகாந்த் சாரை வந்து இன்னைக்கு இழந்துட்டு தமிழ்நாடே எவ்வளவு தவிக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட பேரை போட்டாலே அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் மக்கள் பாக்குறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட அந்த பேருக்கு கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குன்றது நம்மளால வந்து உணர முடியுது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு இன்னைக்கும் அவரை பத்தி பேசுறாங்க அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. சோ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே. இவர் நடிகரா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாரு. இதே ஒரு அரசியல்வாதியா வந்திருந்தா அவர் இன்னும் எவ்வளவு நாட்டுக்கு செஞ்சிருப்பாருன்னு இன்னைக்கு மக்கள் எல்லாருமே அவரை மிஸ் பண்ணி அப்படி சொல்றத நம்மளால கேட்க முடியுது. இத ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு ஓகே நம்ம வந்து கண்டிப்பா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. விஜயும் ஏற்கனவே சினிமாவில பேரு புகழ் பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. திரும்பவும் இங்க வந்து அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து சம்பாதிக்க போறாரு அப்படி கிடையாது. கண்டிப்பா அவர் மக்களுக்கு செய்யணும்னு தான் வந்திருக்காரு அப்படின்றத மக்கள் வந்து அனலைஸ் பண்ணி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதான் இதுவரைக்கும் நடந்த எல்லா கருத்து கணிப்பிலும் வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. சோ விஜயோட இந்த இயர் பர்த்டேவை வச்சு பாக்குறப்போ அடுத்த வருஷம் பர்த்டே அவரோட இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண நடிகரா இருந்து ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறது ஒரு நமக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். பட் இப்போ விஜய் இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. சோ செலிப்ரேட் பண்றப்போ டபுள் ட்ரீட்டா வந்து இதுக்கப்புறம் நீங்க அரசியல்லையும் வெற்றி தான், இதுக்கப்புறம் அரசியல்ல நீங்க தான் அடுத்து அப்படின்னு வந்து எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து இது மூலமா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்த வருஷம் பர்த்டே வந்து விஜய்க்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா அமையும் அப்படின்னு வந்து கண்டிப்பா நம்புறோம். சோ திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் விஜய்க்கு வாய்ப்பு கொடுங்க. விஜயகாந்த் சாருக்கு நடந்த மாதிரி விஜய்க்கு நடந்துடக்கூடாது, திரும்பவும் ஒரு நல்ல மனிதரை இழந்து நாம வந்து தவிக்க கூடாது அப்படின்னு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்போ விஜய வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட மனசுல விஜய் நின்னுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஜனநாயகன் படம் வர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் இருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை பார்த்துருவோம். சோ பிக் ஸ்கிரீன்ல வந்து விஜய லாஸ்டா பார்க்க போறது மேபி அந்த படம் தான் அப்படின்ற
மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு அந்த ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விழா நடத்தினார் இல்லையா, அதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டது கண்டிப்பா நீங்க வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருங்க, இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருங்க, உங்களை ஒரு நடிகராவும் நாங்க பார்க்கணும், நீங்க முழு அரசியல்வாதியாவும் இருக்கணும், நீங்க நாட்டையும் பார்க்கணும், சினிமாவையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப அன்பா அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சோ பார்க்கலாம் இந்த மக்களுடைய ஆசையும் இந்த மாணவர்களுடைய ஆசையும் விஜய் வந்து எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சோ அடுத்த சிஎம் விஜய்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காங்க. சோ மேபி அவங்களுடைய ஆசைகள்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து புரியுது. சோ இவ்ளோ விஷயங்கள் விஜயோட பர்த்டேக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. பட் இந்த மாதிரி ஒரு பர்த்டே அவர் செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் வரப்போற பர்த்டேவே அவர் இன்னும் வேற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு வந்து கண்டிப்பா நமக்கு தெரியும். சோ ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாவுமே வந்து விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சோ உங்களுக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த சிஎம் அவர் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.